இன்னையிலேருந்து அடுத்த 2 மாதத்துக்கு ஊரில் எவ்வளோ சண்டை நடந்தாலும் அந்த சண்டையெல்லாம் ஒதுக்கி வைங்க. பொண்டாட்டி கூட சண்டையா, லவர் கூட சண்டையா, ஃப்ரெண்டு கூட நம்மளுக்கு இதுக்கப்புறம் சண்டை நிறையா இருக்க போகுது. ஏன்னா ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. மட்டும் இல்லாமல் நம்ம கிரிக்கானதாஸ் யூடியூப் சேனலில் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ப்ரிவ்யூ, அதாவது மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ரிவ்யூ வரப்போகுது, மேட்ச்சுக்கு அப்புறம் ரிவ்யூ வரப்போகுது. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஏதாவது விஷயம் நடந்தாலோ, அது கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், ட்ராமாவாக இருக்கலாம், யாராவது செம்மையாக அடிச்சிருக்கலாம், வீடியோ வரப்போகுது, வீலாக் அப்படின்னு கேட்குறீங்களா? அது டிக்கெட்டோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வீலாக் கொஞ்சம் கம்மியாக தான் வரப்போகுது. பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்சு இங்கே சேப்பாக்கில் நடக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு போகிறது. பட் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் ஒன்று தான் ஷெடியூல் வந்துருச்சு. அதனால் வீலாக் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஆனால் வீடியோஸ் நிறையா வரப்போகுது, ஷார்ட்ஸ் நிறையா வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஐபிஎல் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷம் ஐபிஎல் நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். பட் இந்த வருஷம் ஆர்சிபி டிஃபெண்டிங் சாம்பியனாக வராங்க. லாஸ்ட் டைம் அப்படின்னு ஒரு 4 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த வருஷமாக இருக்க போதா? சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்திருக்காரு. அந்த ஒரு காக்டெயில் எப்படி இருக்க போகுது? அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்தாங்க, கப்புக்காக கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் அவர் அடிச்சு கொடுக்க போறாரா? அப்புறம் 10 டீம்லேயும் பேட்டிங் வேற மாதிரி இருக்குது. அந்த 250, 300, 270ங்கிறதெல்லாம் வந்து இந்த சீசனில் அடிக்கப்படுமா? எஸ்ஆர்எச் மேலே கண் இருக்குது அப்படின்னா எஸ்ஆர்எச்சுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஆர்சிபி முதல் முறையாக டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக வராங்க. இவங்களுக்கு மேட்ச் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கிற முதல் மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் பேசுவான்ல கிரிக்கெட், அந்த மாதிரியான கிரிக்கெட் விஷயங்கள் நிறைய வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜேனியல் லேரிஸ் அண்ட் இது மாதிரி இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 சின்னசுவாமி பெங்களூரில் நடக்க போகிற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவில். எல்லோரும் இந்த ஃபேண்டசி, அதாவது ட்ரீம் 11 இதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? நானும் மிஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஐபிஎல் வந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். நம்மள எல்லாரும் அதுதான் ஒன்று சேர்க்கும். எனக்கு சொல்லும் போதே ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் வந்துருச்சு. அப்படியே வாயை வச்சு மூடிட்டேன். ஏன்னா அது நம்மளை விட்டு புரியாது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன தான் ஐபிஎல் வந்து புதுசாக எதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது ஒட்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே ஓட்டிகிட்டு போவோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்களோட ஹோமில் மோதுறாங்க எஸ்ஆர்எச் கூட. இப்போது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஹோம் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு மாதிரி பின்னாடி தான் இருக்கும். பட் போன வருஷம் அவங்க வந்து அதை நல்லாவே எப்படி சொல்கிறதுனா நிறைய மேட்சஸ் அங்கே நல்லா வின் பண்ணாங்க. அண்ட் தடவை ராய்ப்பூரில் அவங்களுக்கு 2 மேட்ச் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சில் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கிட்ட வந்து அவங்களோட மீட் அண்ட் க்ரீட் ஈவெண்ட்டில் வந்து அபிஷேக் சர்மா சொல்லியிருந்தாரு, டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து ஆர்சிபி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி கூட ஆடும்போது தான் 231 அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 287 கிட்டத்தட்ட அடிச்சிருப்பாங்க. பட் அந்த 2 மேட்ச்லையும் ஆர்சிபி தோற்றுருப்பாங்க. அது 2024, 2025 இந்த போட்டிகளை நான் சொல்கிறேன். பட் இப்போது ஆர்சிபி அதை மாற்றி எழுதுவாங்களா? ஸோ இப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து 2 டீம்லேயும் பார்க்க வேண்டிய விஷயம். ரொம்ப நம்மளுக்கு தெரியும் 2 டீம்லேயும் பேட்டிங் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அங்கே வந்து இஷான் கிஷனோ, அபிஷேக் சர்மாவோ, டிராவிஸ் ஹெட்டோ, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேலே ஒரு 3 பேர், அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி எஸ்ஆர்ஹெச்லேருந்து அவர் பூம் ஆனார். ஹைதராபாத்துக்காக அவர் ஆடி பாம்பேக்கு அகேன்ஸ்டாக ஒரு 5 எடுத்தாலும் எஸ்ஆர்ஹெச் அண்டர் பேட் கமின்ஸ் கேப்டன்சி அவருக்கு ஒரு மாதிரி நல்ல வருஷமாக இருந்து அங்கேருந்து ஒரு இந்தியா போய் அதெல்லாமே பிரகாசமாக இருந்துச்சு. ஸோ திரும்ப அவர் ஒரு மாதிரி பெரிய கேப்புக்கு அப்புறம் பெரிய ஒரு கிரிக்கெட் ஆடுறதுக்கு இங்கே வராரு அப்படின்னா கிளாஸின் பிக் பண்ணியிருக்காங்க. இப்போ லியம் லிவிங்ஸ்டன் எப்படியும் எடுத்துகிட்டு வருவாங்க. பின்னாடி அனிகத் வர்மான்னு உங்களுக்கு ஹெவி பேட்டிங்கில் அனுப்பிருக்கு. மேபி ஹார்ஸ் துபேவெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா போகும். உங்களுக்கு இந்த இம்பாக்ட் சப்ரூல்லாம் வச்சுக்கிட்டு 8 பேர் வரைக்கும். அங்கே நீங்கள் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சால்ட்டு, கோலி, அதுக்கப்புறம் அங்கே தான் பிரச்சனை. நம்பர் 3 வெங்கடேஷ் ஐயரா, தேவ்தத் படிக்கலாம் அப்படிங்கும்போது தேவ்தத் படிக்கல் ஆர்சிபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையாவுக்கு போன வருஷம் சொல்லியிருப்பான் ப்ரிவ்யூவில் ஒரு டக்குன்னு சால்ட்டு விழுந்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவ்தத் படிக்கல் வந்து ஒரு மாதிரி அந்த மொமெண்டம் எடுத்து கொடுத்துட்டு போவார். ஒரு 30 டப்புன்னு அடிப்பார். அதை வந்து ஒரு பக்கம் ரஜத் படிட்டார் கீழே விழுந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு டீம் டேவிட் இவங்களாமே ஆடி கொடுப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க வந்து தேவ்தத் படிக்கலை, நீ டொமஸ்டிக்கில் நிறையா அடிச்சிருக்கிற, இங்கே நிறையா பண்ணியிருக்கிற, அப்படி வெங்கடேஷ் ஐயரை பிக் பண்ணியிருக்கிறோம், வெங்கடேஷ் ஐயர் எனக்கு பவுலிங்கும் போட்டு கொடுப்பாரு, போடாரா இல்லையா, இவ்வளோ காசு கொடுத்து எடுத்துருக்காங்கன்றதுனால அப்படி போவாங்களா? ஆக்ஷன் டைனமிக்ஸ் அண்ட் உள்ள ஆன்ஃபீல்டில் சில டைனமிக்ஸ் இருக்குது. அது எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஆப்ஷன்ஸ் தவிர பெத்தலுக்கு என்னதான் பாம்பேயில் ஒரு 100 செமிஃபைனல் அடித்தாலும் ஸோ அவருக்கு இங்கே ஸ்லாட் இல்லை அப்படிங்கிறதாலவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க வில் ஜாக்ஸே ரிலீஸ் பண்ணாங்க.
ஸோ அப்படிங்கும்போது பெத்தல் ஒரு ஒரு ஒன் டைமென்ஷன் சொல்லலாமா, பவுலிங் போடுவார், இங்கிலாந்துக்கு போடுவார். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன சுவாமியில் அவர் போடுறதுக்கான தேவை இருக்காதுங்கிறதுனால ஸோ அவருக்கும் இங்கே இடம் இருக்காது அப்படிங்கிறது தான். சரி, ஓகே, பேட்டிங் டெப்த் இருக்குது இந்த டீமுக்கு. இப்போ ரொமாரியோ ஷெப்பர்ட் வரைக்கும் இருக்குது பேட்டிங் டெப்த். குர்னூல் பாண்டியாலாம் பின்னாடி வருவார், இருக்குது. நம்ம அதை பேட்டிங் பற்றி இந்த டீமை பற்றி நம்ம ரெண்டு டீம் பற்றி பெருசாக பேசிக்க வேணாம். பிரச்சனை என்ன அப்படின்னா பவுலிங் தான், பிளேயிங் லெவல் தான். செட் பண்ணவே முடியாது என்னால் இப்போதைக்கு. ஏன்னா ஹேசல்வுட்டுக்கு இன்ஜுரின்னு இருந்துச்சு. பட் ஹேசல்வுட் ஏதோ ஃப்ளைட்டில் வந்துருக்கிற மாதிரியும், அதோ ஆர்சிபியும் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க, அவர் வந்துருக்கிற மாதிரி அப்படின்னு போஸ்ட் ஒன்று போடுறாங்க. ஸோ எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரில. சரி, ஒருவேளை ஆர்சிபி அதை போட்டாலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போது ஓப்பனரில் ஜோஷ் ஹேசல்வுட் ஆடுவாரா அப்படிங்கிறது. இப்போ ஹேசல்வுட் ஆளுனா ஜேக்கப் டெஃபே ஆடுவார். ஜேக்கப் டெஃபே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவருக்கு எங்கள் ஐபிஎல்ல சின்னசுவாமியில் ஒரு கெயில் ஜெமிசன் போட்டு உதவாங்கினாரு, ஞாபகம் இருக்கா? ஸோ அதாவது ஒரு நியூ கம்மர் ஐபிஎல், அதுவும் சின்னசுவாமி அப்படிங்கும்போது பயம் இருக்கும். எனக்கு மாப்பாக்கா மும்பைக்கு ஆடும்போது எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக ஹைதராபாத்தில் ஒரு சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் அங்கே தான் ஆடுவார், செம்மையாக அடி விழுகும். ஸோ எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். பட் ஜேக்கப் டெஃபே அந்த அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஹேசல்வுட் கொடுப்பார்ல, அந்த ஒரு பவர் பிளேயில் ஒரு 2 ஓவர் 3 ஓவர்னா ஒரு 10 இல்லை 8 டாட் பால், ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட், ஓப்பனிங் மொத்தமாக உடைச்சிடுவார், முதுகலும் உடைச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் ஜேக்கப் டெஃபேல இங்கே கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ஜோஷ் ஹேசல்வுட்டை வச்சு தான் என்னால் இந்த பவுலிங்கில் அனுப்பியே தென் ஆர்சிபி ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்கன்னா அந்த டார்கெட் எஸ்ஆர்ஹெச்சில் எவ்வளோ கொடுக்க முடியுங்கிறது என்னால் சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட் கமின்ஸ் உங்களுக்கு ஐபிஎல்ல அவரோட எக்கானமி ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பட் எனக்கு கம்மின்ஸோட கேப்டன்சியில் எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். போன சீசன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அது தவறிடுச்சு. ஆனால் எனக்கு கம்மின்ஸ் மாதிரி ஒரு கேப்டனுக்கு கீழே, அதான் கேப்டன் இல்லை கம்மின்ஸ் இல்லை அப்படிங்கும் போதே எப்படி கட்டமைக்கிறதுங்கிறதுலையுமே எனக்கு அங்கே பிரச்சனை இருக்குது. ஸோ அதனாலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேரும் ஒரு முக்கியமான 2 பேர் எனக்கு 4 ஓவர் போடுறவங்க மிஸ் ஆகிறதுனாலவே எனக்கு இந்த காம்பினேஷனோ பேட்டிலோ எனக்கு வந்து ஒரு மாதிரி நிற்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி கச்சாமுச்சான் தான் எனக்கு போகுது. ஆனால் ஆன் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சை காட்டிலும் ஆர்சிபியோட பவுலிங் நல்லா இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சுக்கு குறைச்சல் கிடையாது, அவங்ககிட்டயும் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் அப்புறம் ஜெயதேவ் உன்னத்கட் அவங்ககிட்ட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கான ஹர்ஷல் பட்டேல் ஒரு பக்கம் இருக்கலாம், லியம் லிவிங்ஸ்டன் கையை சுற்றி போடுவார் இருக்கலாம். அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 2-3 ஐபிஎல் சீசன் ஆடி இருக்காரு, எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர்லாம் அவர்லாம் வாங்கியிருக்கிறாரு இருக்கலாம். இவ்வளோ பேர் இருக்கலாம். பட் இதில் எக்கனாமிக்கலாக அப்படிங்கிறது தானே இங்கே கேள்வி. இப்போ ஹர்ஷல் பட்டேல் எக்கனாமிக்கலாக ஒரு 8-9ன்னு இருப்பார். இப்போ மேலே ஃபில்சாட்டே கோலி நீங்கள் உடனே எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்களோட எக்கனாமி, அதாவது இவங்க 8 ரன் 9 ரன் ஓவர் கொடுக்குறது வந்து பிரச்சனை ஆகாது. பட் இன்கேஸ் மேலே விக்கெட் எடுக்காமல் இவங்க இந்த அளவுக்கு ரன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போது ரொமாரியோ ஷெப்பர்ட் அன்றைக்கி கலீல் அகமது சிஎஸ்கே அகேன்ஸ்டாக சின்னசுவாமியில் அடித்தது எல்லாமே எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. இப்போ இன்கேஸ் ஹர்ஷல் பட்டேல் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆடும்போது நியூ பால் நல்லா போட்டார், டெத் ஓவரில் ஒரு மாதிரி டீசெண்டாக போட்டார் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அவர் போடும்போது. பட் இங்கே நீங்கள் எஸ்ஆர்ஹெச்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பிரச்சனையே எஸ்ஆர்ஹெச்க்குன்னா ஓவருக்கு 8-9 ரன்னு, நான் சொல்கிறது தோராயமாக 8. பட் ஆனால் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுறவங்க. பட் ஆனால் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ புவனேஸ்வர் குமார் ஒரு பேக்கப் நக்குல் பால் போடுவார், அவர் நக்குல் பால்லாம் போடுவார்னா அதே இந்த இடத்துல ஜெயதேவனுக்கு செய்வார், அது டவுட்டே கிடையாது. இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன சீசன் அவங்க வந்து அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க 250, 200, 300. பட் அவங்க அந்த மைண்ட் செட் அவங்ககிட்டையும் இருந்துச்சு. அதோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலாக ஓகே ஹைதராபாத் விக்கெட்டும் சரி அந்த கிரவுண்டும் சரி அதுக்கு கொஞ்சம் ஏற்ற மாதிரி தான் இருந்தது. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பேட்டிங் லைனப் இருக்குது, பட் அதுக்கான விக்கெட் கிடைக்கல. பட் இப்போ சின்னசுவாமியில் அந்த விக்கெட் பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம். பட் இன்கேஸ் சின்னசுவாமி ஒரு வேளை அவங்களுக்கு கொஞ்சம் கிரிப்பு கிடைக்காமலோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா முன்ன கிராஸஸ் இருக்கும், இந்த கிராஸஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் ஒரு மாதிரி, அதாவது கிராஸை போட்டு மேலே நல்லா ரோல் பண்ணி விட்டுருவாங்க, அது டேர்னோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டும் இல்லாத ஒரு சின்னசுவாமியாக வெரி ஃபஸ்ட் பால்லேருந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிராவிஸ் ஹெட்டையோ இல்லை அபிஷேக் சர்மாவையோ இல்லை இஷான் கிருஷ்ணையோ எடுக்க முடியாது. பட் இங்கே அகைன் எனக்கு அதான் சொல்கிறேங்க, இப்போ ஹேசல்வுட் இருந்தார் அப்படின்னா, அதாவது ஹேசல்வுட் வர்சஸ் டிராவிஸ் ஹெட் அந்த பேட்டில் பற்றி நான் தைரியமாக பேசுவேன். ஏன்னா ஆஸ்திரேலியன் வர்சஸ் ஆஸ்திரேலியா அது செம்மையாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அபிஷேக் சர்மாவுக்கு நீங்கள் நியூசிலாந்து சீரீஸ்லேருந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் டெவோன் கான்வே அவருக்கு பேக் அவுட் பாயிண்டில் ஒரு கேட்ச் விடுவார், அந்த மேட்ச்சில் செம்மையாக அடிச்சுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக டீப் எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு விக்கெட்டை விடுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப்பில் அவர் நிறைய செட் பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு அகமதாபாத் சூப்பர் 8 அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச்சில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் 30 ஓவர் சர்க்கிள்லேயே வந்து மேலே கொடைகளை போட்டு அவுட் ஆகிருப்பார். அதுக்கு ரீசன் என்னென்னா அவருக்கு அந்த ஃபீல்ட் செட் வச்சுருப்பாங்க, ஆஃப் சைடில் 2 ஃபீல்டரை வச்சுருப்பாங்க.
ஆனால் இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் பேட்டில் பால் படாத அளவுக்கு அவரை பார்த்துக்கிட்டு ஸோ டாட்ஸை போட்டு தென் அதுக்கப்புறம் இருக்குல்ல என்ன பால் போடணும் இருக்குல்ல அது அபிஷேக் சர்மாவை விக்கெட் எடுக்கிறதுக்கான ஒரு யுக்தி. இது சின்னசுவாமியில் ஈடுபடும், இது சின்னசுவாமியில் பண்ணலாம். பட் அது ஹேஷ்லூட் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். பட் இப்போ ஹேஷ்லூட் இல்லை, ஹேஷ்லூட்டுக்கு பதிலாக அந்த இங்கேயும் இப்போ இல்லைங்கிறது தான் ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. பட் இது ஜேக்கப் டெஃபி பண்ணிட்டாருன்னு வைங்களேன், எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்கோரில் இருந்து நீங்கள் வந்து ஒரு 50 ரன்னு ஒரு 15 பால்ல இருந்து எடுத்துடலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் புவனேஸ்வர் குமார் இருக்காரு. பட் புவனேஸ்வர் குமார் அந்த ஷார்ட் பால் ஸோ அவர் வழக்கமாக என்ன ஒன்று அவருக்கு நல்லா ஸ்விங் ஆகுது, இனிஷியலாக அவருக்கு ஏதோ மூவ்மெண்ட் கிடைக்குது, அசிஸ்ட் இருக்குன்னா அவர் ஸ்விங் பண்ணுவார். இல்லைனா இன்டு தி பேர் இல்லை லைனை லெங்க்த்தில் ஒரு பாட்டுக்கு வீல ஃபீல்டர் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போட்டுகிட்டே போயிட்டு இருப்பார். பட் ஆனால் அதுக்கெல்லாம் அபிஷேக் சர்மா அசர்றவர் கிடையாது. எஸ் அவருக்கு அதுக்கெல்லாம் அபிஷேக் சர்மா அசர்றவர் கிடையாது. அதே போல இஷான் கிஷனுக்கும் அவருக்கும் பெருசாக அந்த ஸ்விங்கோ தான் இஷ்யூ கிடையாது. பட் அந்த டாப் 3 இப்போ இருக்கக்கூடிய அந்த ஆர்சிபியோட அந்த பவுலிங் லைனப்பு அது எதுவும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் மங்கேஷ் குமார் கொஞ்சம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மத்திய பிரதேஷ்லேருந்து ஒரு புதுசான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவரு மேபி இந்த டாப் 3ல இருக்கக்கூடிய இந்த 3 லெஃப்ட்டுக்கு மேபி ஏதாவது பிரச்சனை கொடுத்தாரு அப்படின்னா ஸோ எனக்கு அதுதான் இந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சா ஹாப்பி. பார்ப்போம், நம்ம ஹெட்வுட்டை பார்க்குறோம். ஒரு அவுட் ஆஃப் சிலபஸாக ஒரு மங்கேஷ் யாதவ் வந்து இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸை உடச்சிட்டாலே இனிஷியலாக அவங்க பவர் ஹிட்டர்ஸ் தாண்டி இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸை உடச்சிட்டாலே மேபி ஆர்சிபியோட தலைவலி அப்படிங்கிறது தீரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குருல் பாண்டியா அவரோட வேலையை செய்வார், சுயேஷ் சர்மா அவரோட வேலையை அழகாக பண்ணிட்டு போவார். பட் எஸ்ஆர்ஹெச் இந்த 250 260 சின்னசுவாமி அது இல்லாமல் இருக்கும். இப்போ கம்மிங் டு நம்ம ஆர்சிபியோட பேட்டிங்கில் நம்ம வரும்பொழுது ஸோ விராட் கோலி சில பிளேயர்ஸுகளுக்கு நம்ம சொல்லலாம் இது நிறைய தடவை இது நடந்திருக்குது. பட் அதனால் தைரியமாக சொல்லலாம். இப்போ கோலியை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லண்டன்காரன் ஆகிட்டாப்புல. ஸோ லண்டன்லேருந்து இப்போ இந்தியாவுக்கு வரும்போது எப்பப்போலாம் அந்த ஓடிஐ ஆடுறாரோ அப்பப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தாங்க 100, இன்னங்க ஒரு 50, இன்னங்க பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்ட் அப்படிங்கும் போது போன வருஷமே அது இருந்தது. கோலிக்கு இந்த அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. பட் அகைன் இப்போ ஜெயதேவ் உன்னட்கல் லெஃப்ட் ஆஃப் ஆர்டர் அங்கே வரதான் போகிறார். பட் இன்னும் ஹர்ஷல் பட்டேல் நியூ பாலில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அந்த முல்லன்பூர்லலாம் போட்டது ஞாபகம் இருக்குது. ஆனால் சின்னசுவாமி கோலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 99% அந்த 50 குறையாமல் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது கோலி அவரை பேசவே வேணாம், அவர் ஒரு பக்கம் ஓர வச்சிடலாம். பட் ஃபில்சால்ட்டுக்கிட்ட இருந்து அந்த ஸ்டார்ட் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் இருப்பாரா? வெங்கடேஷ் ஐயர் இருந்தால் வெங்கடேஷ் ஐயருக்கு இது புது ஃப்ரான்ச்சைசஸ் ரொம்ப பெருசாக ரொம்ப பெருசான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஃபேன்ஸுகள் மத்தியிலிருந்து. அதுக்கப்புறம் ஆர்சிபியோட ஃபேன்ஸ் மத்தியிலேருந்து. பட் ஆனால் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தணும், கேகேஆருக்கு அவ்வளோ காசு கொடுத்து எடுத்தோடனே அவங்க அம்மாவே சொன்னாங்க இப்போ இவ்வளோ காசா எங்கள் பையனுக்கு அதுவே ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் இது இப்போது ஒரு மாதிரி ஸ்வீட் ப்ரெஷர் தான் வெங்கடேஷ் ஐயருக்கு. பட் நான் இங்கே மங்கேஷ் யாதவ் பற்றி பேசுகிறேன்னா இந்த ஆர்சிபியோட பேட்டிங் லைனப்புக்கு அந்த பக்கத்தில் ஒரு வேளை நீங்கள் சிவம் மாவியோ இல்லைனா வந்து ஷக்கீப் ஹசேன்னு சொல்லிட்டு பீகார்லேருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கேகேஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை பிக் பண்ணாங்க. ஒரு 135+ கிளாக் கிளிக் பண்ணுவார்னு நினைக்கிறேன், நாட் ராங். நான் அவரோட பவுலிங் வீடியோஸ் மேபி அவரோட இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்குறேன். ஒன்று சிவமாவி இல்லை ஷக்கீப் ஹசேன் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. மேபி அந்த இடத்துல மங்கேஷ் யாதவ் மாதிரி இவர் இங்கே சர்ப்ரைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறதும். தென் பேட் கமின்ஸ், விராட் கோலி வர்சஸ் பேட் கமின்ஸ் அது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் பக்கம் தான் அது போகும். ஆனால் பேட் கமின்ஸ் நான் சொன்ன மாதிரி ஹேஷ்வுட் வருவாரா அப்படின்னு கேட்குறோம்ல, அதே போல தான் பேட் கமின்ஸ் வந்தார்னா சால்ட்டு கூட நம்ம கண்டிப்பாக அவரை அந்த ஒரு பேட்டில் கூட இணைக்கலாம். ஸோ அந்த இனிஷியலாக 2 ஃபாஸ்ட் இல்லாதனால தான் எனக்கு இவ்வளோ திறனலுமே. இப்போ மிடில் ஆர்டரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரஜத் பரிடார் ஸ்பின்னர் செம்மையாக ஏகபோகமாக ஆடுறவங்க. பட் சீசன் அல்ஜாரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் போன வருஷம் ஏதோ குசுராக இருக்கக்கூடிய தம்பி மாதிரி அவர் கை பிடிச்சி கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார். பட் இந்த தடவை லியம் லிவிங்ஸ்டனை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ லியம் லிவிங்ஸ்டன் ஒரு இங்கிலாந்து டீம்லேருந்து வெளில எடுத்து வச்சுருக்கிறாங்களா. ஸோ இப்போது அவருக்கு இங்கேருந்து ஒரு ரிடெம்ஷனும் தேவை. அப்படிங்கும்போது இங்கே அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. ஸோ ஆர்சிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது டிம் டேவிட்டுக்கு அந்த ஸ்பின் ஆட வரலையா. பட் மேலே ரஜத் பரிதார், ஜிதேஷ் சர்மா போன வருஷம் அதான் நடந்துச்சு. ஃபாஸ்ட் பவுலிங் நீ ஆடிக்கோ, ஸ்பின்னை நான் ஆடிக்கிறேன். இப்போ டிம் டேவிட் பின்னாடி பேட் பண்ண வரும்போது ஹர்ஷல் பட்டேல் அண்ட் இந்த பக்கம் ஜெயதேவ் உன்னட்கல் வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச்சில் பேட் கமின்ஸ் இருந்தாலும் பட் இங்கே ஆர்சிபி சின்னசுவாமியில் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைனப்பை டேக்கிள் பண்ணிடுவாங்க அப்படின்னு என்னோட கணிப்பு எனக்கு தோணுது. அண்ட் பிச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடைசியாக பேசுகிறோம் அப்படின்னா சர்ப்ரைஸ் தான். ஏன்னா அது ஆர்சிபிக்குமே சர்ப்ரைஸ் தான். ஏன்னா இங்கே ரெகுலராக அங்கே மேட்சஸ் நடக்கல. பொதுவாக ஆர்சிபி போன தடவை ஒரு 3 வகையாக பிஹேவ் பண்ணிச்சு. ஒன்று சின்னசுவாமியில் கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருக்கும், இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் அந்த மாதிரி ஒரு விக்கெட் ஒன்று கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்கும்.
நம்ம சொன்ன மாதிரி கிராஸ் போட்டு ரோல் போட்டு வச்சுருப்பாங்க, கிராஸ் இருக்கும் ஆனால் திரும்பாது, நேராக போகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திக் இருந்த பீரியடில் கிராக்ஸ் இருந்துச்சு, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்கும், ஆனால் அந்த பால் நல்லா அதாவது grip ஆகி ரொம்ப பெருசாக திரும்பும். இந்த தடவை என்ன பிட்ச் கொடுக்க போகிறாங்க அப்படி தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஐபிஎல்னாலே ஒரு மாதிரி நல்லா ரோடு ஃப்ளாட்டாக தான் கொடுப்பாங்க. இங்கே 2 டீமும் கஷ்டப்பட்டு 200+ ஸ்டோராக அடிச்சிருவாங்க. இப்போ எஸ்ஆர்எஸ் ஃபஸ்ட் பேட்டிங் போட்டாங்கன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 220 அப்படின்னா அதை ஆர்சிபியில் சேஸ் பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எஸ்ஆர்ஹெச்சில் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் அது அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், பேட் கம்யூன்ஸே வந்தாலும் அந்த எக்கானமிங்கிறது இஷ்யூ இருக்குது. கொஞ்சம் நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் மாதிரி சாமிக்கு அப்படி இல்லாமல் ஆர்சிபி வழக்கம் போல் முன்ன கேகேஆர்கிட்ட வின் பண்ணி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி ஹோமில் ஒரு 53% ஜெயிப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ பார்க்க முடியுது. வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது பெங்களூரில் சின்னசுவாமியில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட முடிஞ்சிச்சு. 47% எஸ்ஆர்ஹெச். அதுக்கு காரணம் அவங்களோட பேட்டிங் டெப்த். ஸோ பார்ப்போம் எஸ்ஆர்ஹெச் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா இல்லை எதிர்பார்த்த மாதிரி ஆர்சிபி வின் பண்ணுவாங்களான்னு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே இந்த 250-300 திரும்ப அங்கே போகுதுன்னா அதுக்கு காரணம் சம்மர் ஐபிஎல் பேட்டிங் லைனப். இதுதான் காரணம். இந்த இம்பாக்ட் சப்போர்ட் தான் காரணம்.